ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் கிரிப்டோ கரன்சி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கொஞ்சம் பார்ட் சீரீஸ் மாரி போவோம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னென்னா, திரும்ப வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நான் அந்த சேனலில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், டெக்னிக்கல் வீடியோஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வந்து ஐ ஸ்டார்ட் அப்லோடிங். ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள். அதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டது வந்து கேம் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஈவன் ரெகுலர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அதில் ஆல்ரெடி ஒரு 100 வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த 100 வீடியோஸும் பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ் ரெண்டுத்துலேயுமே நான் 100 வீடியோஸ் போட்டிருந்தேன். 150 நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து சிவில் ரிலேட்டட் வீடியோஸ் தான். ஆல்மோஸ்ட் லைக் எல்லா வீடியோஸும் சிவில் ரிலேட்டட் தான். கொஞ்சம் மட்டும் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இருந்துச்சு. ஸோ அதில் கண்டினியூஸாக வந்து ஐல் டூ other set of videos will do it. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம இப்போ இந்த கிரிப்டோஸ் வந்து நம்ம இதில் பேசுவோம். ஸோ இதில் வந்து ஐடி செக்யூரிட்டி, கேம் டெவலப்மெண்ட் இதை பற்றி பேசுவோம். பட் ஜெனரிக்காக பேசுவோம். ஸோ ஈவன் ஒரு ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு கூட வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிட் மோர். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். ஸோ ரொம்ப டெக்னிக்கல் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்ம வில் டூ மோர் டெக்னிக்கல் வீடியோஸ். ஈவன் எனக்கே பார்த்தீங்கன்னா டே டு டே பேசிஸில் சில டாபிக்ஸ்லாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல டெக் வீடியோ பண்ண முடியும். பட் சின்ஸ் நம்மளோட க்ரௌட் வந்து இதில் ஜெனரிக்கான ஒரு க்ரௌட் இருக்கும். இதில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நம்மளோட லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஆஸ்ட்ரோக்லனில் வந்து இட் வில் பி பிட் மோர் ஜெனரிக்காக இருக்கும். ஸோ அதை பார்த்தா யாருனாலும் பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது. இதில் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நல்ல டெக் வீடியோஸ் போடுறோம். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கிளிம்ஸ் கைஸ், இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். இது Diablo 3 அப்படின்ட்டு. இது நான் Diablo 1 விளாண்டுருக்கேன், 2 விளாண்டுருக்கேன், 3 விளாண்டுருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம் இது. ஸோ நம்ம இந்த கேமிங் சேனலுக்காக வந்து ஐ ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஒரு வீடியோ ஐ ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அகெயின் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வீடியோஸ் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு, ஒரு ஐடியாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கோ அண்ட் யூஸ் இட் அண்ட் பில்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் வந்து கேன் வெயிட். ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வந்து என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ அதனால் இது பார்க்கணும், இந்த சேனல் பெருசாகணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து யாருமே எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் இதை பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஐ டூ இட் அஸ் அ ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் தான். இந்த சென்ஸ் இதை நான் பண்ணுறேன். இதேமாரி இன்னும் நிறைய கேம் பிளே வீடியோஸு இல்லை கேம் கிராஃபிக் கார்ட்ஸை பற்றி நான் போடுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கேமிங் ஸ்டுடியோ இருக்குது, பில்டிங் கேம்ஸ். ஸோ அதில் வர கேம்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சேனல் இது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ see it. ஸோ நாட் ஜஸ்ட் ஃபார் பிளேயிங் கேம்ஸ். ஸோ அதனால் think about it. So now let's get into the topic. ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி, நம்மளோட ஓன் கிரிப்டோ கரன்சி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா இப்போ கிரிப்டோ வந்து இட் இஸ் லிட்ரலி ரூலிங் எவ்ரி திங். ஸோ எல்லாத்த விட வந்து கிரிப்டோ அப்படின்னு சொன்னாலே வந்து எவ்ரிவன் இஸ் லுக்கிங் இன் டுவர்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. மைனிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் டாஸ்க். ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம், ஒரு கிரிப்டோ கரன்சி பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் அந்த லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒரு கிரிப்டோ கரன்சி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அது நீங்கள் ஒரு ஐசிஓ எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து கொடுக்குறீங்க, ரெஃபரல்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்தமாரி எப்படி நீங்கள் அதை வந்து கொண்டு போக போகிறீங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கணும். உங்களோட கான்செப்ட் ஆஃப் கிரிப்டோ அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அதுக்கப்புறம் லீகல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய வந்து கிரிப்டோ ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது என்ன நடக்குது அப்படின்றத வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு இட். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நியூஸ்லாம் செக் பண்ண கூட டைம் இல்லை. நான் பைனான்ஸ் நியூஸே நிறைய நியூஸ் வந்திருக்கு, ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் கிரிப்டோ டோக்கன்ஸ். இது கேட்டிருந்தாங்க நிறைய பேர், ராகுல் நீங்கள் உங்களோட ஓன் டோக்கன் கிரியேட் பண்ணல, காயின் கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. வி கோனா கிரியேட் இட். இட்ஸ் நாட் அ காயின், இட்ஸ் கோனா பி அ டோக்கன். பட் இட்ஸ் நாட் அ டிஃப்ரென்ஸ். உங்களை இப்போ யூஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ பை எனி திங். ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க, இல்லை வந்து கேக் டோக்கன்ஸ் வாங்குறீங்க, இல்லை வந்து எத்தேரியம் வாங்குறீங்க, பைனான்ஸில் வாங்குறீங்க, இல்லை எதில் வாங்கினாலும் சரி, ஐதர் இட்ஸ் அ டோக்கன் ஆர் அ காயின். ஃபார் எண்ட் யூஸரை பொறுத்த வரைக்கும் வந்து இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். நீங்கள் காயின் வாங்குங்க, உங்கள் வாலெட்டில் வைங்க, நீங்கள் வீங்க. ஸோ யூ கேன் டூ எனி திங் தட் யூ வாண்ட். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃப்ரம் அண்ட் காயின் அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் as a காயின் ஓனராக வந்து
you might have some difference. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ there is two different concepts guys. One is a crypto coin, ஒரு coin as such is separate coin இருக்கும், இன்னொன்று வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நாட் எக்ஸாக்ட்லி த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் இட், அது ப்ராப்ளம் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி நம்ம பார்ப்போம், ஒரு காயினை கிரியேட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காயின் கிரியேஷன் வந்து ரெண்டுமே சார்ட் ஆஃப் சிமிலர் ப்ராசஸ், ஐ மீன் லைக் கிரியேஷன் டைம் வந்து சிமிலர் டைம் ஃப்ரேம் தான். பட் காயின் கிரியேஷன் வந்து பிட் மோர் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு செக்யூரிட்டி நிறைய விஷயம் வந்து யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். பட் யா, லெட்ஸ் கெட் இன்டு இட். ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் கரன்சி அது, ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் கரன்சி. நம்ம கையில் வச்சிருக்கிற ரூபா நோட்டு மாதிரி இது ஒரு கரன்சி இது. அண்ட் இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டத்தில் வந்து இந்த கரன்சி இருக்குது, நாட் லைக் அ கோர் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் தட் அவுட். ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு கான்செப்ட் இது. ஸோ இது வந்து நாட் லைக் ஃபார் எவ்ரி காயின் இதே மாதிரி தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு கான்செப்ட் இது. ஸோ பிளாக் செயின் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிரியேட் டிரான்சாக்ஷன். ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து நம்மளோட ஒவ்வொன்றும் ஒரு நோடு. இப்போ என் மிஷினில் நான் மைனிங் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு நோடு, அதேமாதிரி இன்னொரு நோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த எல்லா நோட்லேயும் வந்து இந்த பிளாக் செயின் அப்படின்றது வந்து ஃபுல்லாக சிங்க் ஆகிருக்கும், விச் இஸ் பேசிக்லி நீங்கள் கேன் இமேஜின் லைக் அ லெட்ஜர், ஒரு டேட்டா பேஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டோ அந்தமாரி சிங்க் ஆகிருக்கும். அண்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து த டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராட்காஸ்டட் டு த பியர் டு பியர் நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என் வீட்டில் ஒரு மிஷின், உங்கள் வீட்டில் ஒரு மிஷின், என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் அந்த நோட் வந்து ஒரு காப்பி ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா the network of nodes வந்து வேலிடேட் த ட்ரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் அனுப்புகிறேன், ஒரு 10 காயின் அந்த மாதிரி நான் அனுப்புகிறப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ அந்த ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறது அந்த 3 மிஷினும் சேர்ந்தால் தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை ஆகும், இல்லைன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து வெரிஃபையே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து the few transactions create a new block. ஸோ அந்த மாதிரி அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம செய்கிற அந்த மைனர் செய்கிற வேலைக்கு வந்து புதுசாக வந்து ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக் செயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ அலோகேட்டட் த ப்ராசஸிங் பவர். ஸோ அந்த ப்ரிட்டி மச் நம்ம ஜிபியூவோ சிபியூவோ ஸ்டோரேஜ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டோரேஜோ என்ன கான்செப்டில் நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டேஷன் பவர் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து அந்த வேலிடேஷன் அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு வந்து யூ கெட் அ ரிவார்ட். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பிட்காயினாவோ எத்தேரியமாவோ அந்த ஒரு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஓவராலாக வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோக்கன் அண்ட் காயின்ஸ். ஸோ இந்த டோக்கன் அண்ட் காயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். காயின் என்ன, டோக்கன் என்ன, நான் அடிக்கடி இது பார்க்குறேன், என்னோட வாலெட்டில் போனால் சில இடத்துல காயின்ஸ் இருக்குது, சில இடத்துல டோக்கன்ஸ் இருக்குது, எது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ ரெகுலர் யூஸருக்கு வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 டோக்கன் வச்சுருங்க, 10 காயின் வச்சுருங்க, அந்த 10 காயினை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், வீங்க வேலை அதிகமாக போகிறப்ப வீங்க ட்ரேட் பண்ணுங்கள், யூ கேன் டூ எனி திங் வித் தட். ஸோ ஆஸ் அ எண்ட் யூசர், ஆஸ் அ கன்சியூமருக்கு வந்து இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஒரு அமெரிக்கன் டாலருக்கும் ஒரு இந்தியன் ருபீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்னும் இல்லை, டிஃப்ரெண்ட் கலரில் அந்த நோட்டுங்க இருக்கும், மற்றபடி வந்து வேல்யூ வந்து இத்தனை அமெரிக்கன் டாலர் வந்து இத்தனை இந்தியன் ருபீஸ் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் சேம் திங். ஸோ அதுக்கு மேலே வந்து அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சி அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் காயின் அண்ட் டோக்கன்ஸ் வந்து இட் ஹேஸ் காட் ஒரு வேல்யூ வைஸ் ஆஸ் அ கன்சியூமருக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் மெயினாக டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காயின்றது வந்து உங்களோட ஓன் பிளாக் செயினில் இருக்கும். அதாவது உங்களோட ஓன் லெட்ஜர், உங்களோட ஓன் எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, அதை மற்ற நோட்ஸ் கூட சிங்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து உங்களோட காயின் அப்படின்றது வந்து இது ஓன் பிளாக் செயின். வேற டோக்கன் அப்படின்றது வந்து இன்னொருத்தவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் வந்து யூ ஜஸ்ட் பாரோயிங் அ போர்ஷன் ஆஃப் இட். ஸோ அந்த உங்களோட டோக்கன்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் பிளாக் செயினில் தான் வந்து கிரியேட் ஆகும், உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு பிளாக் செயின் இருக்காது. ஸோ இது வில் எக்ஸ்ப்ளோர் லிட்டில் மோர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a coin operates on its own blockchain. ஸோ அது வந்து ஓன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது ஓனாக வெரிஃபை பண்ணும். அண்ட் அதாவது பிட்காயின், எத்தேரியம், நியோ அப்படின்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து தே வெரிஃபை தேர் ஓன் டிரான்சாக்ஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் இன்னொரு பிளாக் செயினை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இதுக்கு என்னென்னா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஓன் பிளாக் செயின் வந்து கிரியேட் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் பிட்காயின் மாதிரி உங்களுக்கு ஒரு காயின் வேணும் அப்படின்னா பிட்காயினோட பிளாக் செயினை அப்படியே நீங்கள் ஃபோர்க் பண்ணும், பிட்காயின் என்டையர் பிட்காயினோட கோடை நீங்கள் ஃபோர்க் பண்ணி உங்களோட ஓன் பிளாக் செயின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் டோக்கன் ஒர்க்ஸ் ஆன் டாப் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ இந்த எத்தேரியமோ நியோவோ ஸோ பிட்காயினோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினில் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தேவையில்ல. டோக்கன்ஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸு.
ஸோ அது வந்து இட் குட் பி எனி டிஜிட்டல் ஆசெட்ஸ், அந்த மாதிரி வந்து இட் கேன் இன்டர்லிங்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் வந்து டீசென்ட்ரலைஸ்டு, ஸோ அதனால் மேனிப்புலேஷன், ஹேக்கிங் அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸு which is really குட்ங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்டர் டு பார்டர் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறப்ப மெயின் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் இப்போ இந்தியாவுக்கு ஃபண்ட் அமிச்சுன்னா 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணணும். வேறு இதை பிட்காயின் நான் அமிச்சுங்க, இப்போ அமிச்சிட்டு நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நான் பார்த்தோன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் அங்கே போயிருக்கோம், அந்த எண்டு பார்ட்டிக்கு அங்கே போய் ஃபண்டு ரீச் ஆகிருக்கும். தே கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ அந்தளவுக்கு வந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் லோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். இப்போ இங்கேருந்து நான் இந்தியாவுக்கு ஃபண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா வந்து ஒரு $10 $20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமிஷன் கொடுப்போம். ப்ளஸ் அந்த ஃபாரெக்ஸ் சேஞ்சஸ் இருக்கும், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியோட சேஞ்சஸ் இருக்கும். நான் வாங்குறப்ப இந்தியன் ருபீஸ் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு இருக்கும், நான் விற்கிறப்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் நான் வாங்குறப்ப அதிகமாக இருக்கும், விற்கிறப்ப கம்மியாக இருக்கும், அங்கேயும் ஒரு கமிஷன் இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் லூசிங் மோர் மணி. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. இதில் வந்து இந்த ஃபாரெக்ஸ் இதெல்லாமே கிடையாது, ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த சேம் கரன்சி. ஸோ அதனால் விச் இஸ் குட். அதுக்கப்புறம் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி நிறைய கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அனானிமிட்டி. ட்ரான்ஸ்பரன்சி அட் த சேம் டைம் அனானிமிட்டின்றது வந்து இட்ஸ் ரியலி கூல் ஃபீச்சருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியாதவங்க சொல்கிறது வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இல்லீகல் யூஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டான் இருக்கார், அவர் வந்து இல்லீகலாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட் ஆஃப் ஒரு பேமெண்ட்ஸ் எப்படி தான் கொடுக்கணும், அடியாளுக்குலாம் காசு கொடுக்கணும் இல்லைங்க. ஸோ அந்த அடியாள் காசு கொடுக்குறது வந்து இப்போ லோக்கல் கரன்சியில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்லேருந்து விட்ரா பண்ணிட்டு வந்து கேஷாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரிய போகிறதில்ல. சரி, ஒருவேளை அந்த அடியாள் வந்து ரிமோட்டில் வேலை செய்கிறாரு, அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து வேறு சிட்டியில் வேலை செஞ்சுட்ருக்காரு, அவருக்கு கேஷாக கொடுக்க முடியாது, அவருக்கு வந்து பணமாக கொடுக்க இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஏதோ ஒரு அவங்க சொந்தக்காரங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவார், இவங்க சொந்தக்காரங்க பேரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அங்கேருந்து அங்கே ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 2 அக்கௌண்ட்டையும் ட்ராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே தெரியாது. மேபி அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கும், இல்லை வந்து ஒரு ரொம்ப நான் ரிலேட்டட் கான்டாக்டாக கூட இருக்கும். இந்தமாரி ஒரு மோட்ஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ அப்போ அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. எஸ்பெஷலி வந்து இப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த அடியாலும் அந்த டான் அடியால் வந்து ஒரே கண்ட்ரியில் இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அந்த பேங்க்ஸை வந்து போயிட்டு ஆடிட் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்து அந்த டான் வந்து இந்தியாவில் இருக்கார், அந்த அடியால் வந்து ஸ்விஸ்ஸில் இருக்கார், அவர் எங்கேயோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஹிட்மேன் அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா ஸ்விஸ் டு ஸ்விஸ்ஸே நடக்குது, இல்லை அந்தமாரி எங்கேயோ நடக்குது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி போய் அந்த ட்ரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ண முடியும், அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் அந்த பேங்க் கொடுக்குமா, அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ which is like it's not going to solve the problem, right? ஏன்னா இது வந்து பேங்க் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து கிரிமினல்ஸ் என்னமோ பேங்க்கே யூஸ் பண்ணாத மாரி வந்து நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தே ஸ்டில் யூஸ் பேங்க்ஸ் மச் மோர் தென் கிரிப்டோ கரன்சிஸ், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சியில் இதே கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரிப்டோ கரன்சியில் வந்து யாருக்கு பணம் அனுப்புகிறா அப்படின்ற ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது. பட் இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்ற டேட்டா இருக்கும். அதை நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாம். இப்போ என்னோட பிட்காயின் வாலெட்டு நீங்கள் அதுதான் என்னோட வீடியோவில் போட்டது இருக்குது, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி போயிட்டு அந்த பிஎஸ்சி ஸ்கேன் அது மாதிரி எதையா ஒரு இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நான் யாருக்கு பணம் அமைச்சிருக்கேன், என்னுக்கு அமைச்சிருக்கேன், எவ்வளோக்கு அமைச்சிருக்கேன், அப்படி எதுக்குன்னு இருக்காது. பட் என்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னோடய கண்ட்ரி கவர்மெண்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் யார் வேணாலும் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறப்ப கிரிமினல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸ் இட் லெஸ் செக்யூர். அவங்க பிஸ்னஸ் மாடலுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ கிரிப்டோ வில் ஒர்க். எனிவே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து லிமிட்டட் அக்செப்டன்ஸ். சில கண்ட்ரீஸில் வந்து இந்த பேன் பண்ணுறது அப்படிலாம் இருக்குது, விச் இஸ் மோர் கொஞ்சம் ஏன்னா அப்புறம் மக்கள் வந்து ஈஸியாக கொஞ்சம் பெட்டராக லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஹை வாலட்டிலிட்டி அஃப்கோர்ஸ். ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இதுக்கு கீழே ஒரு அண்டர்லைங்க ஏதோ ஒரு வேல்யூ கிடையாது, ரேரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போகிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் நான் ரிவர்சிபிள். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தப்பாக இன்னொரு பேங்க் அமிச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஃபண்டு ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். இல்லை ஒரு வேளை தெரியாமல் கூட அமிச்சிட்டா கூட நம்ம பேங்க்குக்கு கால் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு திரும்ப அனுப்புவாங்க. இந்தமாரி நம்மளுக்கு ஒரு நடுவில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஆர்பிட்ரேஷன் போயிட்டு இந்தமாரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. வேறு கிரிப்டோஸில் வந்து அது கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா சம் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அந்தமாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. மற்றபடி முக்கால்வாசி நேரம் வந்து ஃபண்டு நீங்கள் வந்து யாராவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோடி ரூபா அமிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், மறந்துடலாம்.
அவங்கள போய் கேட்டு வாங்கிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. வெறும் அந்த அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த அட்ரஸ் காமிச்சிங்கன்ட்டு அந்த அட்ரஸ் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ விச் மேக்ஸ் இட் ரிஸ்கியர். ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவங்க தப்பாக ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் இஸ் கான். அப்புறம் கிரிப்டோ கரன்சி ஸ்டோரேஜ் வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் இருக்குது, கிரிப்டோ சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் இருக்குது. பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் அ டீல் பிரேக்கர். ஓகே, ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காயின் க்ரியேஷனு, அதுக்கப்புறம் டோக்கன் க்ரியேஷன். ஸோ காயின் க்ரியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கான்செப்டில் வந்து இந்த காயின் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. லெட்ஸே வந்து இப்போ நம்ம எத்தேரியம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஓகே இந்தமாரி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுக்கு இவ்வளோ கேஷ் ஃபீஸ் வைக்கிறோம், அண்ட் இதில் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும், என்எஃப்டிஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஹேவ் அ விஷன். ஸோ அந்த விஷன் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து இந்த காயின் வந்து எப்படி வந்து ப்ரொபோல் பண்ண போகிறீங்க, எப்படி வந்து இந்த காயின் வந்து கம்யூனிட்டி யூஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் தெரியணும். டோக்கன்ஸுக்கும் கிட்டத்தட்ட இதே தான், பட் காயின்ஸ் வந்து யூ ஹேவ் டு திங்க் மோர். ஏன்னா இந்த காயின் டோக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளாக் செயின் நோட் கிடையாது, நீங்கள் நோட் செட்டப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்தமாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 1 million டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன்ஸை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் போட்டு நீங்கள் விற்க பார்ப்பீங்க, உங்கள் ஓன் ஆப் போட்டு விற்க பார்ப்பீங்க. இதுதான் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. வேறு காயின்ஸை பொறுத்த வரைக்கும் மைனர்ஸ்க்கு நீங்கள் ரிவார்ட் கொடுக்கணும். அந்த ரிவார்டு எப்படி கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, அந்த மைனர்ஸ் வந்து எப்படி முதல்ல வந்து மைன் பண்ணணும், இதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து யூ ஹேவ் டு திங்க். ஸோ இந்த காயின் கிரியேஷன் வந்து as I said வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். 5 minutes நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் வந்து கோட் எடுத்து ஃபோர்க் பண்ணி ஒரு மைனரை ரன் பண்ண விட்டு யூ கேன் ஸ்டார்ட் மைனிங் காயின்ஸ். அது பிட்காயினாக இருக்காது, உங்களோட ஓன் காயினாக இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ் அதை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிட்டிகிட்ட கொடுத்து எல்லாரும் அதை வந்து மைண்ட் பண்ணணும், எல்லாரும் அதை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இட் டேக்ஸ் எஃபர்ட். அதுக்கப்புறம் சப்போர்ட்டு ப்ரொமோட் பண்ணணும் அந்த காயினை, லாஜிக் ஆஃப் காயின் கிரியேஷன் இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து ஹார்ட் ஃபோர்க்கு, சாஃப்ட் ஃபோர்க் அப்படிலாம் இருக்குது. சாஃப்ட் ஃபோர்க்குன்றது விச் இஸ் லைக் அந்த காயின் எடுத்து ப்ரிட்டி மச் ஒரு மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு போடுறது. இன்னொன்று வந்து ஹார்ட் ஃபோர்க்குன்றது யூ மேக் நிறைய கோட் லெவல் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு வந்து யூ நீட் டு பி எ பிளாக் செயின் டெவலப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் அ டோக்கன். ஸோ டோக்கன் கிரியேஷன் வந்து விச் இஸ் லாட் ஈஸியர். அதே 5 minutes தான் ஆகும் டோக்கன் கிரியேஷனும். நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதில் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தேரியமில் கிரியேட் பண்ணலாம், அண்ட் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பண்ணலாம் டோக்கன்ஸு. நியோ அப்படின்னு இருக்குது, அதில் பண்ணலாம். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டோக்கன் கிரியேஷனுக்கு வந்து நிறைய plenty ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. அண்ட் டோக்கன் கிரியேஷன் நான் வந்து இப்போ இதில் டோக்கன் பண்ண போகிறேன்னா காயின் பண்ண போகிறேன்றது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வர்சஸ் டோக்கன் பார்த்திங்கன்னா ரெக்வயர்டு உங்களோட ஓன் பிளாக் செயின் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அண்ட் மைனர்ஸ் இருக்கணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இன்டெப்த் பிளாக் செயின் நாலேஜ் இருக்கணும். திஸ் இஸ் லைக் ஒரு பிகினருக்கு சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு தேவையில்லை. பட் நீங்கள் அந்த ஒரு ஹோல் காயினை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து லெட்ஸே இப்போ வந்து சியான ஒரு காயின் இருக்குது, அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் பண்ணுது. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிடையாது. எத்தேரியம் பிட்காயின் மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஓன் யூனிக் காயின்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணணும், which will take months and years. அதுக்கு நிறைய டீம் இருக்கணும், அது கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்தமாரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினில் ரன் ஆகும் அண்ட் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஓப்பன் சோர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கோட் லெவலில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக் பேராமீட்டர், டோட்டல் லிமிட் எவ்வளோ, அந்த காயினோட சிம்பிள் என்ன, ஸோ அதுக்கு என்ன ஐகான், அந்த ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது பண்ணிடலாம். அதுக்கும் நிறைய வெப்சைட்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு காயின் கிரியேஷன், டோக்கன் கிரியேஷனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீ வாங்கிட்டு பண்ணி கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் ஒரு சாஸ் போர்ட்டல் மாதிரி இருக்கும். மை சஜஷன் இஸ் லைக் இது வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து குயிக்லி ஷோ யூ கேன் டூ இட் ஆன் யூர் ஓன். ஒரு 5 minutes யூ கேன் கிரியேட் அ டோக்கன். ஸோ இட்ஸ் ஈஸிலி டூவபிள். அப்புறம் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் requires more investment. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இட் requires some decent involvement and also investment. அதுக்கப்புறம் டோக்கன் கிரியேஷன் வந்து ஈஸியர், ஃபாஸ்டர் அண்ட் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு $1 கீழே வந்து யூ கேன் கிரியேட் டோக்கன்ஸ். ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் நாட் அண்ட் வெரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் திங். பட் அது சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், which I will talk probably end of the video. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் சொல்யூஷன்ஸ் ஃபார் மேக்கிங் கிரிப்டோ கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா எத்தேரியம், நியோ அண்ட் EOS.
So in Neo வந்து it's sort of a good choice. I mean like not a good choice, it's like my favorite choice அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து high level programming languages வச்சு you can create it like C Sharp, Java, Python, Kotlin. ஸோ இதை வச்சு வந்து you can create APIs, create apps, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். அந்த காயின் கஸ்டோடியல் வாலெட் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா you can interact with it much easier. ஸோ அதனால் வந்து this is one of the things which I was looking in. ஸோ ஒரு வீடியோ செப்பரேட்டாக இதுக்கு நான் போடுறேன். அண்ட் EOS டோக்கன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கிரியேட்டட் யூசிங் C++. அண்ட் அதேமாதிரி எத்தேரியம் பார்த்திங்கன்னா Solidity அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் லாங்குவேஜ் இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணலாம், விச் இஸ் லைக் இட்ஸ் நாட் தட் ஹார்ட் டு லேர்ன். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜஸ் தான். ஸோ இதுக்கு மூணுத்துக்கும் கம்பேரிசன் பார்த்திங்க அப்படின்னா எத்தேரியம், நியோ அண்ட் EOS பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து Solidity, இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் விச் C#, VB.NET, Java, F#, Kotlin, Python இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் அ குட் திங். உங்களுக்கு வந்து நிறைய டெவலப்பர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. C++ கம்பேர் பண்ணுறப்ப இந்த டெவலப்பர்ஸ் வந்து இட்ஸ் லாட் சீப்பர் as well. ஸோ தட்ஸ் அ மெயின் திங் கைஸ். ஏன்னா டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து இப்போ Solidity அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சேம் வித் C++ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டீசெண்டான டெவலப்பர் வந்து கிடைக்கிறது வந்து இட்ஸ் பிட் டிஃபிகல்ட். ஏன்னா தே ஒர்க் ஆன் pretty பிக் ப்ராஜெக்ட்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. they will be expensive. whereas Neo வந்து you can use C# வந்து you can get $10 வந்து you can $10 an hour வந்து you can get a decent developer. Java, C# and Python, Kotlin இது எல்லாத்துக்கும் வந்து you can find. Kotlin எல்லாமே வந்து Kotlin, Javaலாம் வந்து Android developers வந்து they can start working as well. and token பார்த்தீங்கன்னா இது வந்து ERC20 and இது வந்து NEP5, இது வந்து EOSIO. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ERC20 மட்டும் இல்லை, ஸோ ERC721 வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன் க்ரியேஷனும் இருக்குது. எத்தேரியமில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. எல்லாத்துக்குமே நேட்டிவ் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது, விச் மேக்ஸ் உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து அதில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். வாலெட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நியோக்கு என்னென்னா ஹார்ட்வேர் வாலெட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த நியோன்னு சொல்லிட்டு ஒரு வாலெட் இருக்குது, ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது, வேறு கம்பெனி அது. ஸோ அந்தமாதிரி ஹார்ட்வேர் வாலெட்ஸ் யூஸ் பண்ணணும்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. சென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கன்சென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ராப்ளி மிட் டு எண்டு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க ஹோப்ஃபுல்லி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து டெலிகேட்டட் பைசான்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ். அது ஸோ இட்ஸ் வந்து பிட்காயினில் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபால்ட் டாலரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிகேட்டட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா EOS யூஸ் பண்ணுறது. அண்ட் ப்ரைமரி ஸ்பியர் ஆஃப் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸாக யூஸ் பண்ணுறது. ஸ்மார்ட் எக்கனாமி அண்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி அண்ட் ஸ்மார்ட் ஆசட்ஸ் இதெல்லாம் வந்து வில் டாக் லிட்டில் லேட்டர். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக போய்ட்டுருக்கு. இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியோ அண்ட் EOS வந்து பார்த்தீங்கன்னா they do really good. அண்ட் ஈவன் இஃப் யூ டேக் பிட்காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பர் செகண்டு, அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஸ் ஃபீஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க, எவ்வளோ கேஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஆகுது, அந்தமாரி விஷயம்லாம் வந்து தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து அது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்குது, யூசேஜ் ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஐ திங்க் வில் ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ் ஒன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேப்சர் பண்ணுவோம் மிச்ச விஷயத்தை. ஸோ என்னோடய காயின் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பேர் வந்து வர்ச்சுவல் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அண்ட் இவ்வளோ நாள் அதை பற்றி ரொம்ப பேசாத ஒரு ரீசன் வந்து அதுக்கு ட்ரேட்மார்க்கை அப்ளை பண்ணியிருக்கு. அந்த ட்ரேட்மார்க்லாம் வந்துருச்சு. ஸோ வி ஹேவ் அன் ட்ரேட்மார்க் ரைட் நவ். ஸோ டொமைன் இருக்குது, ட்ரேட்மார்க் இருக்குது, பிராண்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் UI வந்து அதில் கொஞ்சம் இப்போ கான்செப்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அது கொஞ்சம் கேமிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஆப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேம் மாதிரியே இருக்கும் அதோட ஆப். அதோட கான்செப்ட் எப்படி வந்து நம்ம அந்த டோக்கனாமிக்ஸ், அந்த டோக்கன் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற கான்செப்டையும் வந்து ஐ வில் டாக் ப்ரீஃப்லி இன் தட் வீடியோ ஆஸ் அ செப்பரேட் வீடியோ. அண்ட் ஆல்சோ ஏன் நான் டோக்கன் கிரியேட் பண்ணுறேன், ஏன் ராகுல் காயின் கிரியேட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கன் அண்ட் காயின் வந்து ஈவன் ஃபார் ஓனர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இத்தனை டோக்கன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு இந்த டோக்கன்ஸை வந்து என்னோட ஓன் காயின் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த காயின்ஸை நான் இஷ்யூ பண்ணிட்டு இந்த டோக்கன்ஸை நான் பர்ன் பண்ணுவேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து டோக்கன் இஸ் லைக் ஒன் ஸ்டெப் பிஃபோர் நீங்கள் வந்து காயின் கிரியேஷனுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களோட ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் பண்ணணும் அவசியம் இல்லை, விச் மேக்ஸ் திங்ஸ் லாட் ஈஸியர். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் வில் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ.